வெல்கம் டு மிட்டு லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறது என்னென்னா, செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. செட்டிநாடு சிக்கன் பிரியாணி உண்மையிலேயே எனக்கெலாம் பிரியாணி செய்கிறது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். சிம்பிள் மெத்தட், சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ செய்யலாம் பார்ப்போமா? செட்டிநாடு சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவையான பொருளோட நான் தனித்தனியாக சொல்ல விருப்பப்படலை. அதோட ரெசிபி இதாகவே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஈஸி மெத்தடு தான். ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதுமே சிக்கன் பிரியாணி செய்யணும். சிக்கன் தனியாக, பிரியாணிக்கு தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை தூக்கி போடுவோம். அந்த மாதிரி செய்யலாம். சிக்கனில் ஒரு அந்த உப்பு இது எல்லாமே ஊறி இருக்காது. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு அதில் தயிர், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி. நான் எப்பொழுதுமே வெங்காயம் தக்காளி முழுசாக தான் போடுவேன். இந்த தடவை என்னென்னா, பிள்ளைங்க அந்த வெங்காயம் தக்காளி தனித்தனியாக எடுக்கிறதுக்கு, அதனால் அதை ரெண்டையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை அதில் ஆட் பண்ணிட்டேன். மல்லித்தலை, புதினா இது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு பெசரி நல்லா தனியாக வச்சுருங்க. மேக்னேட் பண்ணி தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியை எடுத்து கடாயில் நெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு, நெய் ரொம்பவும் விட்டுட்டோம்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்காக நெய் விட்டுட்டு அதுக்களவுக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. தக்காளியும் நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்களா, அந்த சிக்கனையும் அதில் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம அதுக்கிடையில் நம்ம தனியாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு டம்ளர் அரிசினா 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குங்க. இதுக்கு இடையில் பாதாமும் முந்திரியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதையும் அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் அரிசியை கொதித்த தண்ணியில் போட்டு நல்லா அதையும் நல்லா கிண்டிக்கிட்டு அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருங்க. பிரியாணி ரெடி. ஓகே, பாய்.